அண்மை செய்தி. சென்னை தாம்பரம் மகளிர் காவல் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த இளைஞரிடம் பெண் ஒருவர் சண்டையிட்டிருக்கிறார். காதலிப்பதாக கூறி ஏமாற்றியதாக பெண் ஆவேசமடைந்து சண்டையிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். தாம்பரம் மகளிர் காவல் நிலையம் அருகே ஒருவர் இருசக்கர வாகனத்தில் தனது உறவில் பெண்ணுடன் சென்று கொண்டிருந்தால் அப்பொழுது அந்த தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென போய் அந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியதோடு அந்த இளைஞரை தாக்கியதோடு அவர் சட்டையை பிடித்து அடிக்க முற்பட்டுள்ளார். இதை பார்த்த அந்த பகுதியில் இருந்த போலீசார் மட்டும் இல்லாமல் அக்கப்பக்கத்தினர் தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்கும்போது இவர் என்னோட பழகி தன்னை காதலித்து வந்ததாகவும் தற்போது ஏமாற்றி விட்டு சென்றதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்திய போதும் அவர் அங்கிருந்து மீண்டும் செல்ல போது அந்த இருசக்கர வாகனத்தில் அந்த இளைஞரை சட்டையை பிடித்து நேரடியாக அந்த தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு அந்த இளம்பெண் அழைத்து சென்றுள்ளார். அதாவது முதல் கட்ட விசாரணையில் இவர்கள் இருவரும் அந்த தாம்பரம் சானிட்டோரிய பகுதியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் இருவரும் பணிபுரிந்து வரும்போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு 2 பேர் ஒன்றாக கூறப்படுகிறது. இதில் அந்த பகுதி அதே போல கடற்கரை பகுதியைச் சேர்ந்த பிரதாப் என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த அகிலம் என்பதும் தெரிய வந்தது. தன்னுடன் பழகி காதலித்து கல்யாணம் செய்ததை ஏமாற்றி விட்டதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு வந்த பிறகு அந்த பெண்ணிடம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிய காரணத்தால் இந்த பெண் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டார். இந்த பக்கம் அதாவது மகளிர் காவல் நிலையத்தை வெளியே வைத்து ஒரு இளம் பெண் ஒரு இளைஞரை அடித்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த பிரதாப் என்ப இளைஞரை மகளிர் காவல் நிலையத்தில் அழைத்து வைத்து விசாரணை தற்போது மேற்கொண்டு நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன்.